ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரெய்லரை வழக்கம் போல் பொலந்து போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் டீட்டெயிலிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சில டீட்டெயிலிங்லாம் பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக கிடச்சிருக்கிற சில விஷயங்கள் என்னென்னா, ட்ரெய்லரில் வர இந்த ஃப்ரேமில் வர்றது விஜயகாந்த் அவர்கள் தான்னு சொல்லிட்டு ஒரு தேரி ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் ஃபுல்லாக தளபதியை காட்டியாச்சு. ஸோ தனியாக தளபதி காலை மட்டும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தளபதி ஃபேஸ் காட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கால் காட்டியிருந்தா தளபதினு சொல்லலாம். ஸோ அதனால இந்த ஃப்ரேமில் வர்ற ஒரு ஏஐ விஜயகாந்த் அவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ட்ரெய்லரில் ஃபேஸை காட்டாமல் இருந்தது நல்லது தான். ஏன்னா தியேட்டரில் அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அண்ட் தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா அவர்கள் எல்லாம் ஒரு கேங்காக இருந்தாலுமே இந்த ஃப்ரேமில் பிரபுதேவா அவர்களுக்கு ஆப்போசிட்ல தளபதி நிற்கிறாரு. அதாவது யங் தளபதியை அவங்க கிட்ட இருந்து சேவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ தளபதி ஒர்க் பண்ண ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடை விட்டு போனாலும் பிரபுதேவா, பிரசாந்த்லாம் கண்டினியூவா அதிலே ஒர்க் பண்றாங்க போல. இந்த ஒரு பிரேம்ல தான் யோகி பாபு அவர்களை பார்க்க முடிஞ்சது. கூடவே ஆக்டர் பார்வதி, வெங்கட் பிரபு அவர்களோட கேங்கும் இருந்துச்சு. அரவிந்த், ஆகாஷ் அண்டு ஏஆர் முருகதாஸோட தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. தென் படத்தோட கிளைமேக்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் நடக்குதுன்றது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. அதுவும் அங்கே நடக்கிறது சிஎஸ்கே மேட்ச்ன்றது 100% கன்ஃபார்ம். ஏன்னா ஸ்டேடியம் ஃபுல்லாகவே எல்லோவாக இருக்குது. ஈவன் தளபதியுமே டோனியோட பாப்புலர் டைலாகான டெஃபினெட்லி நாட் அப்படின்றது டிஷர்ட்டில் போட்டுருக்காரு. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, தளபதி இங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் டோனி பேட்டிங்க்கு இறங்குற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் ஆனால் 2 சிஎஸ்கே பிளேயர் கேமியோவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நியூஸ் வந்திருக்கு. அது தோனியான்றது இப்போ நம்மளால சொல்ல முடியாது. மேபி சர்ப்ரைஸாக டோனி இருக்கலாம். அண்ட் ஏதாவது ஓல்டு மேட்சோட மேட்ச் பண்ணலாம். பட் டோனி கேமியோ மட்டும் இருந்துச்சுன்னா கிளைமேக்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகே நண்பா, நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. இந்த ஒரு ட்ரெய்லர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.